ஜோதிட வல்லுநரான ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்போம். அண்ணா சொல்லுங்கண்ணே. சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புஸ்தகம். அரவிந்த் சாமி வேறு அந்த புக்கு படித்தா நல்லா பணம்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாப்புல. சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தன் பணத்தை சம்பாதிக்க முடியும். அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்கவே இருக்காது. குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறத நிறைய பேர் இந்த அந்தணன் தனித்து நிற்கையில் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஜீவனில் சுபரே வாழ சீருவர் நோக்க பாவங்கள் எல்லாம் வெய்யோன் கண்ட பனி போல் விலகும். பாவம்லாம் தீர்த்து வச்சுருவான்டான்னா. அப்போ புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள், தர்ம காரியங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் அப்படிங்கிறது 2025 வரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகள், க்ஷேத்ராடனங்கள் இதற்கான விஷயங்கள் இருக்கும். பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்கிறத விட செலவுக்கேற்ற வரவுங்கிறது இவங்களை தேடி வந்துடும். ஆனால் குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற வரைக்குமே ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, க்ரெடிபிலிட்டி இதுக்கெல்லாம் ஒரு சோதனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏமாற்றி சம்பாதிச்சிடலாம், அடுத்தவங்க சொத்தை நம்ம எடுத்துக்கலாம், பொய் சொல்லி சம்பாதிச்சிடலாம், இவங்களுக்கு விவரம் தெரியாது, இவங்ககிட்ட நம்ம கமிஷன் அடிச்சிடலாம்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு உண்மை, உழைப்பு, உயர்வு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் கிடைச்சது போதும்னு நினைக்கிறீங்களோ அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறி, பெரிய பெருந்தொகையாக மாறி, பெரிய அங்கீகாரமாக மாறி, பெரிய புகழாக மாறி உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு, மகாவிஷ்ணுவினுடைய சகசரநாம மந்திரங்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மை தரும். நன்றி. நிறையா பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரிஷபராசி நேயர்களை நிறைய ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் சுதாகரன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கம்மா. வசீகரமான ரிஷபராசி அன்பர்கள் நல்லா ஹாப்பியாகவே இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் உங்களுக்கு ஃபேவரபுளாகவே இருக்குது. உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து தனத்துக்கு போக போகிறாரு. சனி பகவான் சகாயத்துக்கு வரப்போகிறார், அது லாப சனியாக வரப்போகிறாரு. ராகு பகவான் 10ல் உட்காந்து பல தொழில்களை கொடுக்க போகிறாரு. அப்போ பணம் வந்து உங்களுக்கு பெருகக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும். தாயோருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அவரும் லாபாதிபதியாகவும் வரதுனால உங்களுக்கு வந்து பண வரவுகள் நல்லாவே இருக்கும். முதலீடுகள் நிறைய போடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும். உங்களுக்கு சேமிப்பு திறன் நல்லா அதிகமாகும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் மாதிரியான வரக்கூடிய பண வரவுகள் இது வந்து ஷேர் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க. உங்களுக்கு எப்போவாவது வரக்கூடிய பணம் நிலுவையில் இருந்ததுன்னா அது வர மாதிரியான ஒரு அர்த்தம் அது எடுத்துக்கணும். ராகு பகவான் 10ல் இருக்கார். எப்போவுமே 10ல் பாம்பு இருந்தால் பணம் பறந்தோடி வரும்னு சொல்லுவாங்க. தொழில் விஷயத்தில் நிறைய பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறைய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது, முதலீடுகள் போடுறது, கூட்டு தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ஆனால் கூட்டு தொழிலுங்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய ஃபேரான இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இல்லை. கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அன்பான துணை கிட்ட ஆதரவாக இருங்க. 2 பேரும் கருத்து வேறுபாடு வச்சுக்க வேண்டாம். குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கவனமாக பாருங்கள். குழந்தைகளுடைய வளர்ப்பு திறன் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே ரிஷபராசி கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கலாம் இந்த ஆண்டு. ரைட். பணம் 10 செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசி நேயர்களுக்கு 10 இடத்துலேருந்து பணம் வரப்போகுது அப்படின்றத இந்த 2025 சிறந்த பலன். அவரை தொடர்ந்து யதார்த்த ஜோதிடர் திரு செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. குரு இருக்கிறதுனால ஜென்மத்திலிருந்து அடுத்தது 2ஆம் இடத்துல போனாலும் சுபகாரியத்தில் பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷப். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியம், பெற்றோர் பெரியோர்களுக்கும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் கண்டிப்பாக பெரிய முதலீடுகளுக்கு தயாராகி இருக்கக்கூடிய ராசி வந்து ரிஷபம். காது, மூக்கு, தொண்டை, பற்கள் விஷயத்தில் வாய் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகளில் மிக கவனம். அதாவது கழுத்திலிருந்து தலை வரைக்கும் உள்ள உறுப்புகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம். படுத்திருக்கிற பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள், பள்ளிக்கொண்ட பெருமாள், ரங்கநாத பெருமாள் என்று விஷ்ணுவுடைய அம்சம் பெற்ற பெருமாள் வழிபாடு. விஷ்ணு காயத்ரியை கேட்பது 108 முறை கேட்பது அல்லது 11 முறையை கேட்பதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் காணப்படக்கூடிய அமைப்பு. பாதி கட்டி நிற்கக்கூடிய வீடு, நிலம் வாங்கிட்டு அதில் ஒன்றுமே செய்யாத இதெல்லாம் வந்து விவசாயம், மற்ற கால்நடை வளர்ப்பு, இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணுறது, மருத்துவத்துறையில் சாதிக்கிறது, அதே போல் மருத்துவ உபகரணங்களை வாங்குவது, ஏதாவது ஒரு புது பிஸ்னஸ், புது டெக்னாலஜி ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் இருந்திருக்கும். அந்த அமைப்பெல்லாம் மாறி கண்டிப்பாக ஒரு ஏற்றமாக காணப்படும்.
வண்டி வாகனத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்கள். தேகாரோக்கியத்தில் கொஞ்சம் வார்த்தைகளிலும் தேகாரோக்கியத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் 2025ஆம் ஆண்டு ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நன்றி, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்ததாக நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா. கலையில் வசீகரம் ஆற்றல் கொண்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டுகள் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆண்டாக அமைய இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஆண்டுகள். இந்த வருடத்தில் பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. பல சாதனைகள் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களிடத்தில் பேர் சொல்லும் அளவிற்கு பள்ளி குழந்தைகளுக்கு அற்புதமாக அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பான ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. பல திட்டங்கள் திட்டமிட்டு சிறப்பான முறையில் தோல்வி இதுக்கு முன்னாடி அடைஞ்சிட்டு இருந்திருக்கும். அந்த தோல்வியிலேருந்து வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போல் முதல் 5 மாதங்கள் மட்டும் சில தடுமாற்றத்தை கொடுக்கும். அந்த 5 மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உறவினர்கள், நண்பரிடத்தில் பல சாதனைகள் புரிந்து உங்களுடைய பேர் சொல்லும் அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலை அடைவீர்கள். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக உருவாக்கி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். உங்கள் ஊரில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு அவச்சொல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அந்த அவச்சொல் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல பெயர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வருடங்களாக இந்த வருடத்தில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாள் அல்லது பௌர்ணமி நாளில் படியேறி தரிசனம் பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடங்களாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நன்றி. ரிஷபராசி நேயர்கள் பெருமாளை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பணம் கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரை தொடர்ந்து அடுத்ததாக சின்ன சேலம் கமாண்டோ கண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்கய்யா, ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த 2025 இந்த புத்தாண்டு பலன் இருக்கிற பெஸ்ட் ராசி ரிஷபராசி தான். அவங்களுக்கு மார்ச் மாதம் முடிய 3 மாதம் வரலையும் பொறுத்துருக்கணும். 4ஆம் மாதம் ஏப்ரல் ஆரம்பிச்சிட்டாவே ஏப்ரல்லாம் அவங்களுக்கு இந்த கிரக பயிற்சி அந்த 3 மாதம் அவங்க ஜென்மகுரு ரிஷபராசிக்கு அதேமாரி அவங்க நினைப்பாங்க என்னடா வேணா 11ஆம் அதிபதி அவரே தான். அவருக்கு லாபம் கொடுத்தாலும் என்னடா வருது, வீட்டில் பணம் வச்சா பீரோவில் வச்சா திடீர்னு பணமே இல்லை, கடன் வாங்க வேண்டியதாக இருக்குதுன்னு இப்படிலாம் புலம்பிட்டு இருப்பாங்க. வேணாம் இந்த ஏப்ரலுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு 11ஆம் இடத்துல எல்லாம் கிரக பயிற்சி வருது. அதேமாரி இந்த குரு பகவான் அந்த ஏப்ரலுக்கு பிற்பாடு நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த 3 மாதம் வரையிலும் வெயிட் பண்ணா குரு பயிற்சி பிற்பாடு அவங்க 2ஆம் இடத்துல மிதுன ராசி வரும்போது தன்னுடைய 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, வேலை சம்மந்தப்பட்டது, 10ஆம் இட தொழில் சம்மந்தப்பட்டு வர்றாரு, அங்கே ராகு பகவான் வர்றாரு. இவங்க வரும்போது இவங்க நினச்ச ஒரு தொழில், ஒரு பெரிய ஒரு தொழிலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பெருசாக பண்ணணும், ஒரு வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகணும், நான் என்னுடைய குடும்பம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தது, வருமானம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அருமையான இந்த 2025 யாருக்கு பெஸ்ட்டான ராசி பலன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது. வேணா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுத்துருக்கணும். ஏப்ரலுக்கு பிற்பாடு அவங்களுக்கு சுபட்சமாக அவங்களுக்கு எதை நினைக்கிறாங்களோ அது வெற்றி கிடைக்கும். கல்யாணம் சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக, வேலை சம்மந்தமாக எது நினைக்கிறாங்களோ பெஸ்ட்டான ராசி ரிஷபராசி நேயர்கள் மட்டும்தான்.